தமிழகத்தில் பல்வேறு குற்றவாளிகளை விலங்கு போட்டு தான் போலீஸ் துறை கூட்டிட்டு போகுது கோர்ட்டுக்கு. சிறைச்சாலையிலிருந்து மருத்துவமனைக்கு போனா கூட கை விலங்கு போட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போறத பார்த்தா தமிழக முதலமைச்சர் படத்தை நீ கை விலங்கு போட்டு அட்டைப்படத்தை போடுவியா? ஒரு பிரதமருக்கு நீங்க கால் விலங்கு கை விலங்கு போட்டு ஒரு அட்டைப்படம் போட்டால் உங்களுடைய உள்நோக்கத்தை நாங்கள் சந்தேகிக்க வேண்டியது இருக்கிறது. நீங்க திராவிட மாடலை திருப்திப்படுத்துவதற்காக அப்படி அட்டைப்படம் போடுகிறீர்களா? தமிழ்நாடு மட்டுமல்ல, டெல்லியில் இருக்கட்டும், மும்பையில் இருக்கட்டும், கல்கத்தால இருக்க எல்லா பகுதியிலையும் விகடன் பத்திரிகை மேல நாங்க குற்றச்சாட்டு வச்சு அங்க இருக்கிற தலைவர்கள் கொந்தளிக்கிறாங்க. இந்த அட்டப்படத்தை பார்த்துட்டு எப்படி இதை அனுமதிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. அவங்க எல்லாம் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. எல்லாத்துக்கும் விகடன் பதில் கொடுக்க போகுது. சட்டத்துக்கு தவறு விளைவித்திருக்க நீங்க. உங்க கண்ணிய பத்திரிகை ஜனநாயகத்துக்கு கண்ணியத்தை குறைவு ஏற்படுத்திருக்கீங்க. மிரட்டி மிரட்டி ஒரு செய்தி அனுப்பணும், எனக்கு அனுப்பி ஓகே பண்ணாதான் நீ பிரிண்ட் பண்ணணும். அப்படி எமர்ஜென்சியில் வாழ்ந்த பத்திரிகை நீங்க. ஒரு நாள் சென்சார் ஆகாம உங்க பத்திரிகை வெளியில் வந்திருக்கா? அப்படிப்பட்ட விகடன் பத்திரிகை இன்னைக்கு செய்தது தமிழகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான பாஜக தொண்டர்களுக்கு மனதில் வேதனை ஏற்படுத்தியிருக்கு. நாங்கள் இன்னைக்கு நினைக்கலாம் எல்லா ஊர்லயும் விகடன் பத்திரிகை வாங்கி கொளுத்துங்கன்னு சொல்லலாம். ஒரு செகண்ட் ஆயிராது. ஆனா அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். கராத்தரனை கூப்பிட்டு, என்னை கூப்பிட்டு, நாராயண திருப்பதி கூப்பிட்டு இப்படி செய்யுங்க, சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்வோம்.